Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியா இங்கிலாந்துக்கு டூர் போயிருக்காங்க. 5 போட்டிகள் கொண்ட ஒரு டெஸ்ட் மேட்ச் தொடர். அதுக்காக போயிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இங்கிலாந்து அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்ல ப்ளே பண்றதுனால அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் அதிகம். இந்தியா தன்னோட இளம் படையை தான் அங்க அனுப்பியிருக்காங்க. இது கொஞ்சம் டஃப்பான ஒரு தொடரா தான் இருக்க போகுது இந்தியன் டீமுக்கு. எனிவே ரெண்டு டீமோட ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ நம்ம பாத்துருவோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவ்யூ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் விளையாடக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் X11 ஆப், இந்த X11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். இந்த ஆப் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 20 ஜூன் மதியம் 3:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் லீட்ஸ்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. இந்த லீட்ஸோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. 5 நாள் கொண்ட ஒரு தொடர் இது. முதல் 3 நாளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டி தான் பேட்ஸ்மேன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஒரு 225 அப்படிங்கறத ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. அந்த மாதிரி தான் இங்க போய்கிட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4th டே 5th டே எல்லாம் பாத்தீங்கன்னா பிட்ச் ரொம்ப பிளே பண்றதுக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸே ரொம்ப இதா இருக்கும். அந்த சமயத்துல வேணா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். அதுவும் ஸ்லைட்டா தான். மற்றபடி ஃபாஸ்ட் பாலர்ஸ் இங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணி பால் பண்ணுவாங்க. பிட்சையும் நான் காட்டுறேன். ரொம்ப கிரீனிஷ் தான் இருக்கு. நல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வினுவா தான் இங்க இருக்க போது. இந்த பிச்சும் அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ் இங்க என்ஜாய் பண்ணி பவுல் பண்ண போறாங்க. டாஸை வின் பண்றவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை சூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்றதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த நல்ல கொஞ்சம் சீம் ஆகும். கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த பில் எல்லாம் கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் பேட்டருக்கு சப்போர்ட் ஆகும். செகண்ட் தேர்ட் டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். 4th and 5th டேல ஸ்லைட்டினா ஸ்பின்னர்ஸ் அப்ப பேட்ஸ்மேன்ஸ் என்ஜாய் பண்ணிடுவாங்க. முதல் 1.5 நாள் பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் பயங்கர டாமினேஷனா இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்றவங்க பவுலிங் சூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி 5 T20ல ஆவரேஜ் ரன்ஸ் பாத்தீங்கன்னா 205 தான் ஒரு ஆவரேஜான ரன்ஸாவே இருந்திருக்கு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 143 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. 118 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்க என்ஜாய் பண்றாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 13 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா பாத்தீங்கன்னா 9 மேட்சும், இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. அப்பர் ஹேண்ட் என்னமோ இந்தியாவா தான் இருக்காங்க. கடைசி 5 வருஷத்துல அப்பர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா இந்தியா தான். பட் அப்ப இருந்த இந்தியன் டீம்ஸ் வேற இப்ப அனுப்பியிருக்கிற இந்தியன் டீம்ஸ் ஃபுல்லாவே டோட்டலாவே சேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. 1 or 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இது எல்லாமே யங் பிளேயர்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டீமை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் டீம் ஒரு வீக்கான டீமா தான் தெரியுறாங்க இந்த ஃபார்மெட்டுக்கு. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா கருண் நாயர், சுமன் கில் இந்தியன் டீமோட கேப்டன், ரிஷப் பந்த் இந்தியன் டீமோட வைஸ் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ரவி ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஷர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இது இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இந்தியா இன்னும் அவங்களோட பிளேயிங் லெவன் அறிவிக்கல. பட் இங்கிலாந்து அவங்களோட லைனப்ஸ் அறிவிச்சிட்டாங்க. இந்த பிளேயிங்கோட தான் நாங்க போக போறோம்னு சொல்லி முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. ஜாக் கிரவுலி அண்ட் பென் டக்கட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது ஆலி போப், ஜே ரூட், ஹாரி ப்ரூக், பென் ஸ்டோக்ஸ் தான் இங்கிலாந்து டீமோட கேப்டன். அடுத்ததா ஜேமி ஸ்மித், அவர் தான் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்தது கிறிஸ் ஓக்ஸ், பிரைடன் கார்ஸ், ஜாஸ் தாங்க், அடுத்ததா பஷீர். இது இங்கிலாண்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ரெண்டு டீமோட ஆன் பேப்பர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல நல்ல ஸ்ட்ராங்கான டீமா தெரியுறாங்க.
இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க. பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் கிறிஸ் வோக்ஸ் மட்டும்தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலரோட தான் வந்து போயிருக்காங்க. ஸோ பவுலிங்ல வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்டா தெரியுறாங்க பவுலிங்ல. பேட்டிங்ல இங்கிலாந்து தான் வந்து ஒரு அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஸோ இந்த இது வந்து பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பவுலர்ஸ்க்கும் இங்கிலாண்டோட ஒரு பேட்டர்ஸ்க்குமான ஒரு பேட்டிலா வந்து இருக்க போகுது. சரி, ஓகே. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் டீம் டெஸ்ட் ஃபார்மேட்ல 2 இன்னிங்ஸ் ஆட போறாங்க. ஸோ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு இன்னிங்ஸ் ஆடலாம், ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாங்க. ஆப்ஷன் வைஸ் உங்களுக்கு சொல்றேன் யார் யாருக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ அந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற பிளேயர்ஸ்ல இருந்து நம்ம மல்டிபிள் டீம்ஸை கிரியேட் பண்றப்போ நம்மளால டெஸ்ட்ல வந்து நல்ல ரேங்க்ஸ் வர முடியும். ஆனா 5 நாள் அப்படி நடக்கக்கூடிய ஒரு மேட்ச்ங்கிறதுனால உங்களோட அமௌண்ட் வந்து ஒரு 5 நாள் ஹோல்ட் ஆகும். அது மட்டும் தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். ஆனா இதுல வந்து நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க, அந்த அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடியவங்க, அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வரக்கூடியவங்க எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தனியா ஒதுக்கிடலாம். இதுல நம்ம அப்படிதான் பண்ணி ஆகணும் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சொல்றேன். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே விக்கெட் கீப்பர்ஸ் 2 டீமோட விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடியவங்களை வந்து தனியா நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் 5 மேக்சிமம் 7 கேட்ச் வரைக்குமே பிடிச்சிருவாங்க. 2 இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து நம்ம அதுல இருந்து நம்ம என்ன 7 கேட்ச்னா பிடிச்சிட்டு போட்டு போய் நினைப்பீங்க. ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட்டுங்க. ஸோ ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு 5 கேட்ச் மட்டும் பிடிச்சா கூட கிட்டத்தட்ட 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு சாலிடா கிடைச்சிடும். நான் சொல்றது மினிமம் 5 கேட்ச் 2 இன்னிங்ஸும் சேர்த்து கண்டிப்பா 7ல இருந்து 8 கேட்ச் வரைக்குமே கூட பிடிக்க சான்சஸ் அவங்களுக்கு வந்து வந்துடும். மெயினா விக்கெட் கீப்பர் இந்த ஃபர்ஸ்ட் லைன் அவங்களுக்கே தான் கேட்சஸ் போகும். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்கும். ஸோ மினிமம் வந்து 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்க வந்து எடுத்துருவாங்க. ஸோ விக்கெட் கீப்பர் பண்றவங்க மினிமம் 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது 2 இன்னிங்ஸ்லயுமே அவங்க பேட்டிங் ஆட போறாங்க. 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு 25 ரன் அப்படிங்கிற மாதிரி 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 50 ரன் அடிச்சா கூட கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற நியூ பாயிண்ட் சிஸ்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல இருந்து 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட்ங்கிறதுனால பெருசா பவுண்டரிஸ்ல மூவ் பண்ண மாட்டாங்கிறதுனால நான் வந்து ஒரு 50 ரன்ஸ் அப்படின்னா ஒரு 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் டு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கேட்ச் மூலியமா ஒரு 40 பாயிண்ட், அந்த ரன்ஸ் மூலியமா 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். யாருக்கும் இருக்கு அப்படின்னா அந்த விக்கெட் கீப்பர் பண்றவங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டா நம்ம 2 டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி அதிகமா கொடுத்துக்கலாம். இங்கிலாந்து டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெமி ஸ்மித் அவரோட ஆர்டர் ரொம்ப டவுன் த ஆர்டர் வருது. பட் இருந்தாலும் மேபி அவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவங்க கிட்டத்தட்ட கடைசி விக்கெட்ஸ் வரைக்கும் ஆடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல அவரால் வந்து ஒரு 25 to 30 ரன்ஸ் அடிக்க முடியும். தென் 2 இன்னிங்ஸ்லயுமே இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இங்கிலாந்து டீமை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் வீக்கர் சைடா இருக்கிறதுனால 2 இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபேண்டசி டீம்ல வர சான்சஸ் இருக்கு. இப்போ 2 டீமோட விக்கெட் கீப்பருக்குமே ஃபேண்டசி வேல்யூ இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்கள வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தபடியா வேற யாருக்கான அட்வான்டேஜஸ் இருக்கு? ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா as usual நமக்கு நல்லாவே தெரியும். 2 இன்னிங்ஸும் சேர்த்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம 6ல இருந்து ஒரு 8 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். மினிமம் 6 விக்கெட் அப்படின்னாவே அது போதுமானதா இருக்கும். 2 இன்னிங்ஸும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் 3 விக்கெட்னா கூட 6 விக்கெட் அவரை கண்டிப்பா வந்து ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடும். அவரோட அந்த பால்ல வந்து கண்டிப்பா வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அவர் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த LBW போல்டுங்கிறவரெல்லாம் அவர் எடுப்பாரு. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு. மினிமம் 6 விக்கெட் அவரை வந்து ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடும். 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவரால் சாலிடா வந்து வந்துட முடியும். பேட்டிங்ல வந்து பெருசா ரன்ஸ் கொண்டு வருவாரான்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஒரு 2 இன்னிங்ஸும் சேர்த்து அப்படிங்கிறப்போ ஒரு 15 to 20 ரன்ஸ் வருவாரு. கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. ஸோ இவர் வந்து 2வது ஆப்ஷனா இந்தியன் டீம்ல இருந்து நான் உங்களை கன்சிடர் பண்றேன். தென் அதுக்கு அடுத்தபடியா நிதிஷ்குமார் ரெட்டி பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. ஆல்ரெடி சர்துல் தாக்கூர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரவி ஜடேஜன் இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. டெஸ்ட் மேட்ச் தான் அப்படிங்கிறப்போ அவரால் ஒரு 7ல இருந்து 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண முடியும். விக்கெட் கிடைக்க வேணாம், பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பேட்டிங்ல வந்தாருன்னா 2 இன்னிங்ஸையும் சேர்த்து ஒரு 45ல இருந்து ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் அவரு அடிக்கலாம். தென் அதுக்கு அடுத்தபடியா
சோமன் கில்லுக்கு இங்க ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா, குறிப்பா இங்கிலாந்துல. ஸோ இங்கிலாந்துல இந்த வீடியோல அவருக்கான ஆவரேஜ் எதுவும் இல்லை. இப்ப கேப்டன் வேற கொடுத்துருக்காங்க, அவரை மட்டும் நான் கடைசியா உங்களுக்கு நான் சொல்றேன் அவருக்கான ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு. தென் அதுக்கு அடுத்தபடியான அட்வான்டேஜ் பிரசித் கிருஷ்ணா இருந்து போத் இன்னிங்ஸ்ல இருந்து நம்ம ஒரு 4 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். முகமது சிராஜ் இருந்து ஒரு மினிமம் 2ல இருந்து ஒரு 3 விக்கெட், சர்துல் தாக்கூர் இருந்து ஒரு டிஃபரன்சியலான ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்க போகுதுங்க. இவருக்கு வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 இன்னிங்ஸ்லும் சேர்த்து மினிமம் 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிறப்போ விக்கெட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மாதிரி எடுக்கலாம். ஏன்னா ஆமா நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜா ஒரு 25 மாதிரி எடுத்துக்கலாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு விக்கெட்டுக்கு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், சப்போஸ் எல்பிடபிள்யூ முறையில அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து ஆவரேஜா அவங்க கொடுத்துருக்கிற ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிறப்போ அது வந்து நமக்கு என்ன ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துருது. சர்துல் தாக்கூருக்கு அட்வான்டேஜ் வைஸ் வேற என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேட்டிங்லயும் வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஸோ 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள்ஸ் ரொட்டேட் அது மாதிரிலாம் இல்லை, ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான் அவர் வந்தாருன்னா அவர் பாட்டுக்கு அந்த குயிக் ஃபயரான ஒரு 20-25 ரன்ஸ் அடிச்சிருவார். இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியான ஒரு பிளேயர். ஸோ நம்ம இந்த மாதிரி பிளேயர்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸை கொண்டு வந்துருவாங்க. அவங்க அடிக்கக்கூடிய ரன்ஸ் 2 இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங் வந்து 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 45 ரன்ஸ் அடிக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு 3 விக்கெட் அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடும். அந்த 45 ரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியில இந்த சிக்ஸஸ் பவுண்டரிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 60-65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்து நிற்கும். தென் 3 விக்கெட் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறப்போ ஒரு 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரலாம். ஒரு டிஃபரன்சியலா நீங்க சர்துல் தாக்கூருக்கு கொண்டு போகலாம். அப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் சர்துல் தாக்கூர் 2 பேரும் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ்லாம் இருக்குது. கீழே இருக்க 5 பேத்துல, மேல இருக்கக்கூடிய 6 பேத்துல நம்ம ரிஷப் பந்துக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். தென் அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய 5 பேத்துல இருந்து ஒரு 2 பேர் காம்பினேஷன்ஸ்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2ஐயும் நம்ம கம்பேர் பண்றப்போ KL ராகுல் இங்க வந்து ஒரு சாலிடான ஒரு பிளேயரா தெரியுறாரு. பட் ஆவரேஜ் என்னமோ அங்க வந்து ஒரு 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு இங்கிலாந்துல. ஸோ இப்போ கடைசியா நடந்த இந்த இந்தியா ஏல கூட அவர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஸோ சதம் அடிச்சாரு, எல்லாம் ஓகே. பட் ஆவரேஜ் அந்த ஒரு இங்கிலாண்டோட ஏ டீமுக்கு அகேன்ஸ்டா ஸோ அதுல ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டில ஆடக்கூடிய அந்த லோக்கல் பிளேயர்ஸ் வச்சு ஆட வைப்பாங்க. ஸோ இது ஒரு நேஷனல் லெவல் பிளேயர்ல அங்க விளையாடுறப்போ அவரோட ஆவரேஜ் என்னமோ ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. KL ராகுலுக்கு அட்வான்டேஜ் எதுவும் இல்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு மைனஸ். KL ராகுலுக்கு அட்வான்டேஜஸ் இல்ல. பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வேற வராரு. ரீசன்ட் ஃபார்ம் IPL இருந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. பட் IPL ஃபார்மேட் வேற, இந்த ஃபார்மேட் வேற. எக்ஸ்பீரியன்ஸுக்காக மட்டும் வேணா நீங்க டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. நான் பர்சனலா KL ராகுலை விட ஜெய்ஸ்வாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஏன்னா ஜெய்ஸ்வாலோட இன்டென்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ டெஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து அவரால் 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 75ல இருந்து ஒரு 80 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு இருக்கு. ஸோ ஜெய்ஸ்வாலை நான் வந்து ஒரு மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன் என்னோட பர்சனல் டீம்ஸ்ல. ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ KL ராகுல் வச்சு கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். கருண் நாயர், சுமன் கில் அண்ட் ரவி ஜடேஜா இந்த 3 பேத்துல இருந்து எனி ஒன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ ரவி ஜடேஜாவுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு? இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட் இல்ல. ஆனா இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த டைலண்டர்ஸ் கடைசி 5 பேர் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஜடேஜாவோட பால்ல விக்கெட் விழ சான்சஸ் இருக்கும். இந்த கடைசி 5 பேர்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவார். பட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா ரவி ஜடேஜாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கடைசி 5 பேர்ல 2 விக்கெட் அவருக்கு கிடைச்சிடும். திரும்ப 3வது இன்னிங்ஸ் அவங்க தான் பேட் பண்ண போறாங்க. அப்போ ரவி ஜடேஜாவுக்கும் இந்த கடைசி 5 பேர்ல இருந்து ஒரு 2 விக்கெட் கிடைக்கும், ஒரு 4 விக்கெட் கிடைக்கும். போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு 45-50 ரன் அடிப்பாரு. அப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க ரவி ஜடேஜாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் இந்தியா தான் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கருண் நாயர், சோமன் கில் இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன்ன வச்சு நீங்க கொண்டு போறதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து உங்களுக்கு இருக்கும். கருண் நாயரோட ரீசன்ட் ஃபார்ம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. டொமஸ்டிக் லெவல்ல எல்லாம் ஓகே. அவரை வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த மேட்ச் வந்து அவர் பயங்கரமா டெஸ்ட் பண்ண போகுது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து அவர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு 55ல இருந்து ஒரு 70 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பு யாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கிறத பொறுத்து ரவி ஜடேஜா கூட அவருக்கு ஒரு காம்படிஷனா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க இந்தியானா ரவி ஜடேஜா வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க கருண் நாயருக்கு கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். சுமன் கில்லோட ஆவரேஜ் நான் சொன்ன மாதிரி வெறும் 8.50 தான் இருக்குங்க இங்கிலாந்துல.
அந்த ஆவரேஜ் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ஓகே. T20s இந்தியாவில் ஆடுற கண்டிஷன்ஸ் வேற. இந்த ஒரு மேட்ச் பார்த்தா தாங்க தெரியும் என்னோட. ஏன்னா அவர் ஆவரேஜ் ரொம்ப போர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. டெஸ்ட்ல குறிப்பா இங்கிலாந்துல இருக்கு, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. ஸோ அது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு டிராபேக்கா தெரியுது. இந்த ஒரு மேட்ச் மட்டும் இந்த இவரோட ப்ரெடிக்ஷனை வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா, எந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் எந்த மாதிரி இருக்கு. அது இல்லாமல் கேப்டன்கிற ஒரு ப்ரெஷர் வேற. ஸோ அதனால சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். மேஜருக்கு 10 பேர்த்துல இருந்து என்னோட 5 பேர் சொல்லி பாத்தீங்கன்னா சர்துல் தாக்கூர் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ரவி ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா ரவி ஜடேஜா, ரிஷப் பந்த், போத் இன்னிங்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஜெய்ஸ்வால் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். இந்த 4 பேரையும் நான் போத் இன்னிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கருண் நாயரும், பேட்டிங் வந்து செகண்ட் பண்ண போறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா ரவி ஜடேஜா கொண்டு போவேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கருண் நாயருக்கு கொண்டு போய் இந்த 5 பேர் வயசு தான் நான் இந்தியன் டீம்ல இருந்து கொண்டு போக போறேன். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜாக் கிரவுலி அண்ட் பென் டக்கெட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ பென் டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு T20 மூட்ல தான் ஆடுவார். பெருசா அந்த டெஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாம் இல்ல, ஓடிஐ T20 மூட் அதுல தான் ஆடுவாரு. ஒரு பேஸ்பால் கிரிக்கெட் தான் அந்த டீம், அப்படிதான், வேற வழி இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாம் இது வந்து பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணு தான். பட் டாப் 6 பேருமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்லயே ஒரு 350 ரன் கொண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரியான இன்டென்ட்டோட தான் ஆடுவாங்க. ஒரு ஆடிட்டிங்ல தான் கொண்டு போவாங்க. அங்க ஜஸ்பிரீத் பும்ராங்கிற ஒரு த்ரெட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா ஜாக் கிரவுலி அந்த இன்சீலாவே கொஞ்சம் அந்த இன்சீல் ஸ்விங்ல கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஜாக் கிரவுலி கிட்ட இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்ல இருந்துமே நான் ஒரு 40ல இருந்து ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். ஃபேண்டஸ்டி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்போ இந்தியன் டீம்ல பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகம்லாம் இல்ல, தொடர்ச்சியா வரக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல. ஸோ ரூட் வந்து பவுல் பண்ணலாம், ஒரு மினிமம் வந்து ஒரு 7ல இருந்து ஒரு 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா வேணா கிடைக்கலாமே தவிர கண்டிப்பா கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் இல்ல. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா ட்ராக்கும் இல்ல. ஸோ 4 ப்ராப்பர் மெயின் பவுலர். அந்த 5th bowling ஆப்ஷனுக்கு பென் ஸ்டோக்ஸ் தான். அப்போ பென் ஸ்டோக்ஸ் பவுல் பண்ண போறாரு, இது நல்லா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். பென் ஸ்டோக்ஸ்க்கு மினிமம் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 3ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் கிடைச்சிடும். சர்துல் தாக்கூருக்கு என்ன மாதிரியான ஒரு ஆப்ஷனோ சேம் அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் பென் ஸ்டோக்ஸ் கிடைக்க போகுது. அப்படிங்கிறப்போ பேட்டிங்லயுமே அவருக்கான கான்ட்ரிபியூட் வந்து இருக்க போகுது போத் இன்னிங்ஸ்லயுமே. ஸோ பென் ஸ்டோக்ஸ் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட், அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கா வந்து வந்துடுறாரு. ஸோ 1 தென் மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஜாக் கிரவுலி, பென் டக்கெட்டோட ரீசன்ட் ஃபார்ம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு இன்னிங்ஸ் இல்லைனாலும் இன்னொரு இன்னிங்ஸ்ல வந்து ஆடிடுவார். ஸோ போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து நான் வந்து 75ல இருந்து ஒரு 100 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து. அப்படிங்கிறப்போ பென் டக்கெட் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொண்டு வந்துருவாரு. ஏர்லி போப் செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க, சரியான ஃபார்ம்ல இருக்காரு. நிறைய பேருக்கு அவருக்கு தெரியாம கூட இருக்கும், பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருப்பாரு. பென் டக்கெட்டா இருக்கட்டும், ஜே ரூட்டா இருக்கட்டும், அவங்க 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது போப் வந்து ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியா இருப்பாரு. பட் இவங்க 2 பேர்த்த விட ரீசெண்டா சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு வந்துடக்கூடிய ஒரு பிளேயர்னா அந்த போப் தான் சொல்லலாம். குறிப்பா டெஸ்ட்ல இங்கிலாந்துக்காக ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ரீசன்ட் ரெக்கார்ட், ரீசன்ட் ஃபார்ம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு மைனஸ் அவுட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சஸ்ல கஷ்டப்படுறாருங்க. அது நம்ம தொடர்ச்சி அவரோட விக்கெட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போற பால் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ அவரோட விக்கெட்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்றப்போ ஸோ அந்த மாதிரியான பால் யார் பவுல் பண்ண போறான்னா பிரசித் கிருஷ்ணா கிட்ட இருந்து கொஞ்சம் இருக்குங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் இருக்கும், கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்க்கும் கொண்டு போவார். ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்துக்கிட்டா நேரா உள்ள கொண்டு வருவார், ஸ்டிக் டு ஸ்டிக் உள்ள கொண்டு வருவாரு. அதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காட்டக்கூடியவர்னா அந்த பிரசித் கிருஷ்ணா கிட்ட இருந்து ஒரு பேட்டில் அவருக்கு வந்து கண்டிப்பா இருக்க சான்சஸ் இருக்கு. ஏர்லி போப்க்கு ரீசன்ட் ஃபார்ம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் ஒரு இன்னிங்ஸ் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி ஆடிடுவாங்க. மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஏர்லி போப்க்கு கொண்டு போங்க. செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஏர்லி போப்க்கு வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ஜே ரூட் சகலகலா வல்லவன் ரீசன்ட் டெஸ்ட் ஏராவில் சரியான ஃபார்ம்ல இருக்காருங்க, அதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஒரு இன்னிங்ஸ் இல்லைனாலும் இன்னொரு இன்னிங்ஸ் ஆடிடுவாரு. சதம் அடிக்கவே வாய்ப்பு அதிகம், அப்படிதான் தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் பாட்டுக்கு வந்து சதம் அடிக்கிறத வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா எல்லா மேட்ச்லயுமே ஆடிட்டு இருக்காரு. ஒரு இன்னிங்ஸ் இல்லைனாலும் ஒரு இன்னிங்ஸ்ல அவர்கிட்ட ஒரு சதத்தை கூட எதிர்பார்க்கலாம். கிராண்ட் லீக்ஸ்க்கான கேப்டன் அவரு தான், எல்லாருமே வந்திருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனுங்க ஜே ரூட். அவருக்கு மேல அவர் பெருசா நம்ம அவருக்கு ப்ரிடிக்ட் பண்றதோ ஒரு ப்ரிவியூ கொடுக்குற அளவுக்குலாம் இல்ல. ஃபார்ம்லயும் சரி, அதான் சொல்ற தண்ணி குடிக்கிற மாதிரி சதம் அடிச்சுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஹாரி ப்ரூக்
மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு நீங்க ஒரு டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணலாம். ஒலி போப்பார், ஹாரி ப்ரூக் வந்து ட்ரை பண்ணலாம். பேட் செகண்ட் இன்னிங்ல அவர் நீங்க மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். பென் ஸ்டோக்ஸ் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட், டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ பேட்ல வந்து போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் வரும். தென் விக்கெட்டும் வந்து ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஜெமி ஸ்மித் நான் சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பருங்க, ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாரு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இங்கிலாந்து தான் வின் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா மினிமம் 8 to 9 கேட்ச் வரைக்கும் பிடிச்சிடுவார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேட்ச்லயே ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியா வந்துருவார். தென் பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கண்டிப்பா வந்து பேட்டிங்க்கு வந்துருவாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் ஒரு 40 ரன் அப்படிங்கிறப்போ அவரால் ஃபேண்டசி டீம்ல வந்துட முடியும். ஸோ ஜெமி ஸ்மித் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாரு, ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம இருப்பாரு. பேட்டிங்ல இருந்து அவரால் கான்ட்ரிபியூட் பண்ணி ஃபேண்டசி டீம்ல வர முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவரால் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சே வந்துருவாரு. அவரு ஒரு டிஃபரன்சியல் பிக் தான். கிறிஸ் ஓக்ஸ் ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு 5 விக்கெட் ஹால் எடுக்க சான்சஸ் ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். ரைட் ஹேண்டர்ஸ் அழகா சொல்லி எந்த பால் உள்ள வரும் எந்த பால் வெளியே போங்கிற மாதிரி இல்லாம ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பயங்கரமா ஸ்விங் பண்ணுவார். அந்த இனிஷியல் ஸ்விங் அவரை பயங்கரமா கொண்டு வந்துடும். அது மட்டும் கிடையாது, சர்துல் தாக்கூருக்கு நான் சொன்ன ஆப்ஷன் இதுதான். பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட், பேட்டிங்லயும் வந்து சூப்பரா ஆடுவார். ஒரு நான் சர்துல் தாக்கூர் சேம் லைக் சர்துல் தாக்கூர் தான். பேட்டிங்லயும் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் அப்படியே கொண்டு வந்து ஆடக்கூடியவர் தான். கிறிஸ் ஓக்ஸ் இருந்து நம்ம ஏதாவது ஒரு இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் ஹாலே கிடைக்கும்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி பவுல் பண்ணக்கூடியவர். தென் 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 7 இருந்து 8 விக்கெட் வரைக்கும் கூட கிடைக்கும். தென் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்போ ஃபேண்டசி டீம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பிரைடன் காஸ், ஜாஸ் தோங் அண்ட் பஷீருக்கு பெருசா ஒரு வேல்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 3 இருந்து ஒரு 4 விக்கெட் கிடைக்கலாம். ஃபேண்டசி டீம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட் இல்லை. அந்த 4வது நாள் 5வது நாள் மேபி டர்ன் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வச்சிருக்காங்க. அது வரைக்கும் இழுத்துட்டு போனாங்க அப்படின்னா அது வந்து இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதர்வைஸ் பஷீர் பெருசா ஃபேண்டசி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பிரைடன் காஸ் அண்ட் ஜாஸ் தோங் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் வைஸ் பாக்குறப்போ 2 பேர் இருந்துமே ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 2 பேர்த்துக்கிட்ட இருந்துமே ஒரு 5 விக்கெட் வரைக்கும் கிடைக்கலாம். மேபி மினிமம் 4 மேக்ஸிமம் 5 கிடைக்கலாம். இதுல பிரைடன் காஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேட்டிங்லயும் வந்து கான்ட்ரிபியூட் இருக்கும். இந்த டீம்ல இருந்து ஆப்ஷன் வைஸ் நல்லா இருக்கிறதுனால கிறிஸ் ஓக்ஸ்க்கு நான் போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து மினிமம் 6 மேக்ஸிமம் 8 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கிறிஸ் ஓக்ஸ் கிட்ட இருந்து. இந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 விக்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைடன் காஸ் கிட்ட இருந்து ஒரு போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு 5ல இருந்து ஒரு 6 விக்கெட் வரைக்கும், பேட்டிங்ல வந்து ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸ் கிட்ட இருந்து மினிமம் வந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட்டும், ஜாஸ் தாங் கிட்ட இருந்து போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 4 விக்கெட்டும் கிடைக்கும். ஸோ பஷீர் இருந்து ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். இதுல கிறிஸ் ஓக்ஸ் அண்ட் பிரைடன் காஸ் 2 பேருமே ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்ப இந்த டீம்ல இருந்து கிறிஸ் ஓக்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். தென் ஜெமி ஸ்மித் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துவாங்க. நான் பர்சனலா போத் இன்னிங்ஸ்லுமே அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு மஸ்ட் ட்ரை தான். கிறிஸ் ஓக்ஸ் போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட். பென் டக்கட், ஜே ரூட், தென் பென் ஸ்டோக்ஸ் இந்த 4 பேருமே போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. தென் ஆலி போப், பிரைடன் காஸ் இந்த 2 பேருக்குமே நம்ம ஒரு ஆப்ஷன் சைஸ் கொண்டு போகலாம். ஆலி போப் அண்ட் ஹாரி ப்ரூக் இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, பேட்டிங் செகண்ட்னா நீங்க ஆலி போப்கே கொண்டு போறதே ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அஸ் யூசுவல் ஜே ரூட் ஒரு சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அதே மாதிரி பென் டக்கட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கண்டிப்பா அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். கிறிஸ் ஓக்ஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா கிறிஸ் ஓக்ஸ்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்தியன் டீம்ல இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸ்மே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். குறிப்பா இந்தியா ஃபர்ஸ்ட் எல்லாம் போல் பண்ண போறாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு மஸ்ட் ட்ரை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு. தென் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ரிஷப் பந்த் கூட நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஒரு 150 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பை சான்ஸ் ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு 50 அடிச்சிடறாரு அப்படின்னா இன்னொரு இன்னிங்ஸ்ல ஒரு 25-30 ரன் ஒரு 70 ரன் அடிச்சிடறாருன்னா போதும் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. ஏன்னா விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் அவரை கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்டா கொண்டு வந்துடும். ஸோ ஒரு டிஃபரன்ஸில நீங்க ரிஷப் பந்த் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.